குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது அவை அடக்கம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்கள். அவை அடக்கம். மூலத்தை அறியேன். பாடல் 95. ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும், பேர் அறியாத பெருஞ்சுடர் ஒன்று, அதின் வேர் அறியாமை விளம்புகின்றேனே. அகலம் நீளம் அறியாமை அப்படின்னா இறைவன் எங்கும் பறந்து கலந்துள்ளமையை அறியாமை. வேர் அப்படின்னா அடிப்பகுதி. அவனது திருவடி பாதாளம் ஏழினும் கீழ் உள்ளமையால் அதை அறியாமை அப்படின்னு அர்த்தம். எம் நந்தியம் பெருமானின் பெருமையை யார் அறிவார்? அப்பெருமானின் நீளத்தையும் அகலத்தையும் கொண்ட பரப்பை அறிபவர் யார்? தனக்கு என பெயரும் உருவமும் அற்ற பெரும் சுடரின் வேரையும் கூட அறியாமல் அதை பற்றி பேசுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 96. நெறியை அறியேன். பாடவல்லார் நெறி பாட வருகிலேன், ஆடவல்லார் நெறி ஆட வருகிலேன், நாடவல்லார் நெறி நாட அருகிலேன், தேடவல்லார் நெறி தேடகில்லேனே. நாட அப்படின்னா ஆராய, பாடல் ஆடல் இரண்டுமே பக்தி நெறி, நாடல் அப்படின்னா ஞான நெறி, தேடல் அப்படின்னா உடலுள் தேடுதல், அதாவது காட்சிக்காக ஏங்குதல். இதை யோக நெறி அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானின் புகழை பாட வல்லவர் நெறியிலே நானும் போய் பாட அறியேன். பக்தி மேலிட்டால் ஆடுபவர் நெறியில் போய் ஆடுதற்கு நான் அறியேன். போகத்தினால் நாடுபவர் நெறியில் போய் நாடவும் அறியேன். ஞானத்தால் தத்துவ விசாரணை செய்து ஆராய்பவர் நெறியில் போய் ஆராய்கின்றதையும் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அறியேன் அப்படின்னா அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாடல் 97. யோகியர் அறிவர். மன்னிய வாய்மொழியாலும் மதித்தவர் இன்னிசையுள்ளே எழுகின்ற ஈசனை, பின்னே உலகம் படைத்த பிரம்மனும் உண்ணும் அவனை உணரலும் ஆமே. இன்னிசையுள் எழுதல் அப்படின்னா வேத மந்திரங்களில் ஈசன் நாதமாய் வெளிப்படுதல். வாய்மொழி அப்படின்னா வேதம் ஆகமம். மதித்தவர் அப்படின்னா மதியை உடைய முனிவர். முன்னும் அப்படின்னா நான் முகனின் தந்தையான திருமால். நிலை பேறு உடைய வேதத்தின் வாக்கினால் ஓதுபவர் ஸ்வரத்தினுள் இனிய நாத ரூபமாக எழுகின்ற ஈசனை, நுண்மையிலிருந்து பரு உலகை படைத்த நான் முகனும் திருமாலும் அப்பெருமானை உணர முடியுமோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 98. பயனை அறியாதவர். தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை, முத்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் இத்துடன் வேறாய் இருந்து துதி செய்யும் பத்திமையால் இப்பயன் அறியாரே. வேறாய் இருந்து துதித்தல் அப்படின்னா இறைவனை அயல் பொருளாய் எண்ணி துதித்தல். அந்நிய பாவனையால் அகங்காரம் அற்றவர் தத்துவ ஞானத்தை கூறும் இந்த நூல் பயனை உணர முடியும். தத்துவ ஞானத்தின் பயன் பக்தியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இறைவன் குருவடிவாய் வந்து தத்துவ ஞானத்தை உரைத்தது திருக்கைலாய மலை அடிவாரத்தில் வீடு பெற்றே விரும்பியிருந்த முனிவர்களும் தேவர்களும் இத்தத்துவ ஞானத்தை வேறாக இருந்து ஓதுகின்றமையால் இதன் பயனை அறிய மாட்டாதவர் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் அவையடக்கம் பாடல்கள் நிறைவு பெற்றன. மீண்டும் திருமந்திர தொகை சிறப்பு என்ற பாடல்கள் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.